ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 6வது கணித பாடம் 4வது பாடம் வடிவியல். இதில் உங்களுக்கு கோட்டு துண்டு வரைதலும் கோணம் வரைதல் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கோட்டு துண்டு வரைதலும் கோணம் வரைதலும். அதில் இப்போ கோட்டு துண்டு வரைதல் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? ஜாமெட்ரி பாக்ஸில் கவராயம் இதை வச்சு தான் நம்ம முக்கியமாக என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். இதுதான் நமக்கு தேவையானது. கவராயம் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். இப்படி இழுத்து பார்த்தா இப்படி ஆடக்கூடாது. நல்லா டைட்டாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் கவராயம். இது பாகைமானி. இது நமக்கு கோணம் வரைதலுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதனால் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் தான் தேவைப்படும். அது நமக்கு தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பென்சில், ஒரு ரப்பர், அழகான ஒரு ஸ்கேல், இத்தனையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு தேவையானது இப்போது நமக்கு என்ன வேணும், இந்த கோட்டு துண்டு வரைதலுக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்கேலு, கவராயம், ஒரு பென்சிலை பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக சீவிக்கோங்க. இது நுனி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். சீவி என்ன செஞ்சுக்கலாம், அழகாக மாட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். இதை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு கரெக்டாக இந்த இருக்குல்ல, இப்படி கீழே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தா ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஹைட் இப்படி வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள். இது இழுத்தா அப்படி இப்படி வரக்கூடாது. சரிங்களா? நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸ்கேல். இப்போ நம்ம கணக்குள்ளே போகலாமா? எப்படி கணக்கு செய்யணும் அப்படின்னு பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள். கணக்கு 4 எடுத்துக்காட்டு 4.1 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி, அளவுகோல்னால் என்னது, ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலையும் இந்த கவராயத்தையும் பயன்படுத்தி PQ = 5.5 சென்டிமீட்டர் நீளமுடைய கோட்டு துண்டு வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கணக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்கேலையும் என்னது பென்சிலையும் என்ன செஞ்சுக்க வேண்டிதான், எடுத்துக்க வேண்டிதான். சரிங்களா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கோடு இங்கே தள்ளி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டிங்களா? சும்மா ஒரு கோடு போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக இதிலேருந்து அளக்க போகிறோம். கரெக்டாக ஸ்கேலுக்கு நேர் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் 5.5 தானே. கரெக்டாக இதில் 0க்கு நேர் ஒரு புள்ளி தெரியுதா உங்களுக்கு? 0. இதில் பாருங்கள் 0 தெரியுதா உங்களுக்கு? ஸ்கேலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அங்கங்கே ஆட விடக்கூடாது. 0க்கு நேராக ஒரு புள்ளி. அடுத்து 5.5. இங்கே பாருங்கள். 0க்கு அப்புறம் 1 2 3 4 5 வந்தாச்சு. 5க்கு பிறகு புள்ளி 5 இருக்குது. புள்ளி 5னா 5 சின்ன கோடு என்னென்னா 5க்கு பிறகு சின்ன கோடு பாருங்கள். 1 2 3 4 5. அந்த 5வது கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். 5க்கும் 6க்கும் நடுவில் கொஞ்சம் பெரிய கோடு. அதில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி வரைகிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு பாயிண்ட் 0ல் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே சொல்லியிருக்கிறது 5.5ன்னா 5க்கு பிறகு 5 சின்ன கோடு என்னணும். ஏன்னா புள்ளி 5 இருக்குது. புள்ளி 5னா சின்ன கோடு 5. இதே 6.3ன்னா 6க்கு பிறகு 3 சின்ன கோடு என்னணும். வெறுமனே 7 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக 7ல் புள்ளி வச்சிடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது. புள்ளிக்கு பிறகு உள்ளது சின்ன கோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புள்ளிக்கு முன்னால் உள்ளது அது பெரிய நம்பர்ஸ். 5னா 5, 6னா 6, 7னா 7. இப்போ நமக்கு 0ல் ஒரு புள்ளி வைக்கணும். 5.5னா ஃபஸ்ட்டு 5 தேடிக்கோங்க. அதுக்கப்புறம் புள்ளி 5 சின்ன கோடு. 5க்கு பிறகு 5 சின்ன கோடு. 1 2 3 4 5 கரெக்டாக புள்ளி வச்சுட்டேன். அப்போது பாருங்கள். இது 0. இது என்னது 5.5. நமக்கு கணக்கில் வில் வரையணும். ஸோ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த அளவு என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு வில் வரைஞ்சிட வேண்டியது தான். சரிங்களா? இதுதான் என்னது 5.5 சென்டிமீட்டர். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வரைஞ்சிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கோங்க. இது என்னது Qன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் எத்தனை, 5.5. அப்போ இதில் என்ன எழுதிக்கணும், 5.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா?
சரிங்களா. இது போய்கிட்டே இருக்கும், அதனால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. ரொம்ப ஈஸி தானே. முதல்ல சும்மா ஒரு கோடு போட்டோம், இதை 0 அப்படின்னு புள்ளி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இங்கேருந்து ஸ்கேலை வச்சு அளந்தோம். 5.5னா 5க்கு பிறகு 5 சின்ன கோடு எண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம். கரெக்டாக இதிலேருந்து இந்த அளவுக்கு கவராயத்தை வச்சு வில் வரையணும். வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா. இது PQ. ஸோ PQ போட்டோம். 5.5 சென்டிமீட்டர் 5.5 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. அப்போ கோட்டு துண்டு வரைதல் வேலை என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன எழுதணும், வரைமுறை. எப்படி வரைஞ்சிங்களோ அதை எழுதணும். வரைமுறை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். என்ன வரைஞ்சிங்களோ அதை எழுதிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரைஞ்சிங்க, ஒரு கோடு வரைஞ்சோம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், அளவுகோலை பயன்படுத்தி ஸ்கேலை வச்சு தானே ஒரு கோடு போட்டிங்க. அப்போ அளவுகோலை பயன்படுத்தி ஒரு கோடு வரைந்தேன். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சீங்க, ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தோம், 5.5 சென்டிமீட்டர் எடுத்தோம். 5.5 எதில் எடுத்தோம், இந்த அளவு தானே 5.5. ஒரு இது 0, இன்னொன்று 5.5. இந்த ஹைட் வந்து எவ்வளவு, 5.5 சென்டிமீட்டர். அப்போ அதை எடுத்துக்கலாம். இதனோட பேர் கவராயம். இதனோட பேர் என்ன, கவராயம். ஸோ என்ன எழுதுகிறோம், கவராயத்தில் எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தோம், 5.5. இங்கே கொடுத்துருக்குற அளவு 5.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து என்ன வரைஞ்சோம், ஒரு வில் வரைஞ்சோம். ஒரு வில் வரைந்தேன். வரைஞ்சிட்டிங்களா. வரைஞ்சி முடிச்சப்பறம் என்ன பண்ணோம், கவராயத்தில் 5.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வில் வரைஞ்சாச்சு. அதுக்கு என்ன பேர் கொடுத்தீங்க, PQ என பெயரிட்டேன். அதற்கு PQ என பெயரிட்டேன். இதுவே வரைஞ்சாச்சுல்ல. இதுவே என்ன கேட்டிருக்காங்க, PQ = 5.5 சென்டிமீட்டர் என்ற கோட்டு துண்டு ஆகும். அவ்வளோதான். நீ எப்படி வரைஞ்சிங்களோ அதை என்ன செஞ்சிருங்க, எழுதி முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி வரையணும்னு தெரிஞ்சு போச்சா. இதுதான் என்னது, கோட்டு துண்டு வரைதல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கோட்டு துண்டு வரைதல் பார்த்துருக்குறோம். இதை பேஸ் பண்ணி பயிற்சி கணக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 73 எடுத்திங்கன்னா அதில் மேலே இருக்குது. 72ல் பயிற்சி 4.1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 73வது பக்கம் 4வது கணக்கு பார்த்தீங்கன்னா, அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி பின்வரும் கோட்டு துண்டுகளை வரைக. ABC = 7.5 சென்டிமீட்டர். ரெண்டாவது கணக்கு CD = 3.6 சென்டிமீட்டர். QR = 10 சென்டிமீட்டர் அப்படின்னு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கணக்கு தான், நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே பாருங்கள், போன கணக்கு நம்ம பார்த்தோம். 5.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சோம். சரிங்களா. இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 73ல் பயிற்சி 4.1ல் 4வது கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3வது கணக்கு நான் எடுத்துருக்கிறேன். QR = 10 சென்டிமீட்டர். இதுக்கு அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி என்ன வரையணுமா, கோட்டு துண்டு வரையணும். எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. சரி, 10 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக வச்சு நம்ம வரைய போகிறோம். ஓகே, என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். போன கணக்கு நம்ம செஞ்சோம்ல, ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கோடு போட்டுக்கணும். சும்மா ஒரு என்ன போடுறோம், சும்மா ஒரு கோடு போட்டோமா. சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து புள்ளி வைக்கணும்னு சொன்னோம். எதுலலாம் புள்ளி வைக்கணும், 0ல் ஒரு புள்ளி. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இது வந்து அளந்தா 10, நமக்கு 10 சென்டிமீட்டர்னால் 10ல் புள்ளி வைக்கணும், தாண்டி போகுது. அப்போ இந்த கோட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். சின்னதாக இருக்குது. சரி, கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டோம். ஏன்னா 10 சென்டிமீட்டருங்கிறதுனால பெருசாக இருக்குது. சரியா. இப்போ பாருங்கள், ஸ்கேலை கரெக்டாக வச்சு என்ன செய்யணும்னு சொன்னேன், புள்ளி வைக்கணும்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த 0ல் ஒரு புள்ளி,
ஏன்னா 0லேருந்து தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். அளவு ஸ்டார்ட் ஆகிறது 0லேருந்து. நிறைய பேர் தப்பாக 1ல் வைப்பீங்க. 1ல் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக 0லேருந்து தான் வைக்கணும். சரிங்களா? 1ல் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு கோடு எங்கே ஜாயிண்ட் ஆகுது? 0ல். அங்கே ஒரு புள்ளி. 10ன்னு சொன்னால் கரெக்டாக 10. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10க்கு நேராக கரெக்டாக ஒரு புள்ளி போட்டாச்சா? 0ல் ஒரு புள்ளி. எல்லா கணக்குக்கும் ஃபஸ்ட்டு 0ல் தான் வைக்கணும். ரெண்டாவது புள்ளி வந்து இதை பொறுத்து. இங்கே 10 அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 10ல் வைக்கிறோம். 7 அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக 7ல் வைக்கணும். 5 அப்படின்னு சொன்னால் 5ல் வைக்கணும். சில நேரம் புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ 10.3 அப்படின்னா எங்கே வைக்கணும்? 10க்கு பிறகு 3 சின்ன கோடு எண்ணி புள்ளி வைக்கணும். சில நேரத்தில் 7.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 7க்கு பிறகு 5 சின்ன கோடு எண்ணணும். 7 இருந்தால் இருக்குது. 1 2 3 4 5 இதில் புள்ளி வைக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளிக்கு பிறகு வர்றது சின்ன கோடு. புள்ளிக்கு பிறகு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு சின்ன கோடு எண்ணணும். 10.3ன்னா 10க்கு பிறகு 3 சின்ன கோடு எண்ணி புள்ளி வைக்கணும். 7.5ன்னா 7க்கு பிறகு 5 சின்ன கோடு எண்ணி புள்ளி வைக்கணும். நமக்கு இங்கே 10 தான், புள்ளியே இல்லை. 0.5 0.3 0.2ன்னு கொடுக்கல. அப்போ சின்ன கோடு எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 10 தான். அப்போ டேரெக்டாக 10க்கு நேர் நம்ம என்ன செஞ்சிடலாம்? புள்ளி வச்சிடலாம். அப்போ இதில் இருந்து இதுவரை உள்ள அளவு எத்தனை? 10. அடுத்து என்ன செய்யணும்? வில் வரையணும். சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக இதில் ஒன்று வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த அளவு நம்ம புள்ளி வச்சோம்ல, இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதிலேருந்து கரெக்டாக ஒரு வில் வரைஞ்சிட்டோமா? இதுதான் என்னது? கோட்டு துண்டு வரைதல். முடிஞ்சு போச்சு. இதுக்கு QR பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் Q. கரெக்டாக 10 தொட்டுச்சுல, அந்த இடத்துக்கு பேர் R. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை? 10 சென்டிமீட்டர். கோட்டு துண்டு என்ன செஞ்சிட்டோம்? வரைஞ்சிட்டோம். புரிஞ்சிச்சா? கோட்டு துண்டு என்ன செஞ்சாச்சு? வரைஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன எழுதணும்? வரைமுறை. வரைமுறை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிங்க? அளவுகோலை வைத்து ஒரு கோடு வரைந்தேன். அளவுகோலை பயன்படுத்தி ஒரு கோடு வரைந்தேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் சொல்லுங்கள். கரெக்டாக இதில் ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னு சொல்வீங்க. அதில் புள்ளி வச்சோன்னு சொல்லக்கூடாது. இந்த அளவு தான் எத்தனை? 10. அப்போது கவராயத்தில் 10 சென்டிமீட்டர் எடுத்தேன் அப்படி தான் சொல்லணும். சும்மா புள்ளி வச்சேன்னுலாம் சொல்லாதீங்க. கவராயத்தில், இதுக்கு பேர் கவராயம். சரிங்களா? கவராயத்தில் இங்கே எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க சொன்னாங்க? 10 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் அளவெடுத்து கவராயத்தில் எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம்? 10 சென்டிமீட்டர் அளவெடுத்து என்ன வரைஞ்சோம்? கவராயத்தை வச்சு ஒரு வில் வரைந்தோம். ஒரு வில் வரைந்தேன். கவராயத்தில் 10 சென்டிமீட்டர் அளவெடுத்து என்ன வரைஞ்சிட்டோம்? ஒரு வில் வரைஞ்சாச்சு. இப்போ தேவையானது வந்துடுச்சு. இதுவே QR = 10 சென்டிமீட்டர் ஆகும்னு எழுதி முடிச்சிடலாம். இதுவே QR = எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி. இதுதான் என்னது? கோட்டு துண்டு வரைதல். இதே மாதிரி இன்னும் 2 கணக்கு இருக்குது. 7.5 சென்டிமீட்டர் ஒன்று, 3.6 சென்டிமீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கை நீங்கள் செய்யுங்க. 7.5 அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்கேலில் 7க்கு அப்புறம் 5 சின்ன கோடு எண்ணணும். இன்னொரு கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.6. அப்போ ஸ்கேலில் 3க்கு பிறகு 6 சின்ன கோடு எண்ணி புள்ளி வைங்க. சரிங்களா? அந்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சேம் ப்ரொசீஜரில் தான் மீதி 2 கணக்கையும் நீங்கள் வீட்டு கணக்காக செஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.